Hello students, 12th computer applications கணினி பயன்பாடுகள். இந்த பாடத்துல சாப்டர் 4ல இருந்து தொடர்ந்து PHP சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பத்தி படிச்சிட்டு வரீங்க. இது வரைக்கும் PHP யோட பேசிக் கான்செப்ட்ஸ் ஆன கீவேர்ட்ஸ், சிறப்பு சொற்கள், வேரியபிள்ஸ், மாறிகள், ஆபரேட்டர், செயற்குறிகள், எக்ஸ்பிரஷன்ஸ், கோவைகள் பத்தியும் பலவிதமான PHP கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள்ல செலக்ஷன் ஆர் பிரான்ச்சிங், தேர்ந்தெடுப்பு அல்லது கிளை பிரிப்பு பற்றியும், லூப்பிங், மடக்குகள் பத்தியும் விரிவா படிச்சீங்க. அந்த வகையில இந்த வீடியோ சீரீஸ்ல சாப்டர் 5 PHP ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரேஸ், செயற்கூறுகள் மற்றும் அணிகள் பத்தி படிக்க போறீங்க. ஃபங்க்ஷன்ஸ், இது தமிழ்ல செயற்கூறுகள் அல்லது சார்புகள்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ப்ரீ டிஃபைன்டு ஃபார்முலா, அதாவது செயற்கூறுகள் என்பது முன்னரே வரையறுக்கப்பட்ட வாய்ப்பாடுன்னு ஃபங்க்ஷன்ஸை பத்தி ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 7 ஸ்ப்ரெட்ஷீட் அட்டவணை செயலியில படிச்சிருப்பீங்க. அதோட சம், பவர் அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை பத்தியும், அது எப்படி ஸ்ப்ரெட்ஷீட் அதாவது அட்டவணை செயலியில யூஸ் பண்றதுங்கிறத பத்தியும் படிச்சிருக்கீங்க. அதுல இருந்து ஃபங்க்ஷன்ஸ் பத்தின ஒரு அடிப்படையான புரிதல் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்ப்ரெட்ஷீட்ல படிச்ச ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டு ஸ்ப்ரெட்ஷீட்ல இணைக்கப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருந்துச்சு. நமக்கு எந்த ஃபங்க்ஷன் தேவையோ அந்த ஃபங்க்ஷனை அதோட நேமை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட்ஷீட்ல சேர்த்துக்கிட்டோம். அப்படி செய்யும் போது இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நாம யோசிச்சிருக்க மாட்டோம். அதை பத்தி தான் இந்த பாடத்துல படிக்க போறோம். PHPல ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி எழுதப்படக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் ஃபங்க்ஷன். ஒரு சாதாரண ப்ரோக்ராமுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன வேறுபாடு? உண்மையில ஒரு ப்ரோக்ராம்ங்கிறதே பல ஃபங்க்ஷனோட கலெக்ஷன் தான். அதாவது ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம்ல குறிப்பிட்ட ஒரு ப்ராசஸ் செய்யறதுக்காக எழுதப்படக்கூடிய ஒரு சப் ப்ரோக்ராம். ஓகே, எந்த வகையில ஒரு மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து ஃபங்க்ஷனுங்கிற இந்த சப் ப்ரோக்ராம் வேறுபடுது? உதாரணமா நீங்க ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கிறீங்க. அதுல ஒரு 10 இடத்துல ஒரு நம்பருக்கான ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ண வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பருக்கான ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ண குறைஞ்சது ஒரு 4 லைன் கோடிங் எழுத வேண்டியது இருக்கிறதா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாம எழுதிட்டு இருக்கிற பெரிய ப்ரோக்ராம்ல பல இடங்கள்ல வரக்கூடிய ஃபேக்டோரியல் கால்குலேஷனுக்கான கோடிங்க தனித்தனியா எழுதணும். நினைச்சு பாருங்க, ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ற ஒரே ப்ராசஸ திரும்ப திரும்ப பல இடங்கள்ல எழுத வேண்டியது இருக்கு. அப்படி ஒரே கோட் பிளாக்க திரும்ப திரும்ப பல இடங்கள்ல எழுதுறது அவ்வளவு புத்திசாலித்தனமா தெரியல. சோ இந்த சிக்கலை எப்படி சமாளிக்கிறது? ஒண்ணு பண்ணலாம். இந்த ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்றக்கூடிய அந்த 4 லைன் கோட் இருக்கு இல்லையா, தனியா எழுதி அதுக்கு ஒரு பேரும் வச்சு எப்பெல்லாம் நமக்கு ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணுமோ அப்பெல்லாம் அந்த கோட் பிளாக்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதனால என்ன பெரிய அட்வான்டேஜஸ் வந்துட போகுது? நம்பர் 1, they avoid duplicating code. ஒரே குறிமுறை மீண்டும் மீண்டும் வருவதை அது தவிர்க்கிறது. சரி, அதனால என்ன நன்மை? இட் ரெடியூசஸ் ப்ரோக்ராம் சைஸ். நிரலினுடைய நீளத்தை அது குறைக்கும். ப்ரோக்ராம் சைஸ் குறையறதால அந்த ப்ரோக்ராமை சுலபமா நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது, they make it easier to eliminate errors. அதாவது பிழைகளை எளிதில் நீக்க முடியும். ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு எரர் இருந்தா முழு ப்ரோக்ராமையும் செக் பண்ண வேண்டியதில்லை. எந்த கோட் பிளாக்ல எரர் இருக்கோ அந்த கோட் பிளாக்கை மட்டும் தனியா சரி பண்ணிட்டா போதும். அது மட்டும் இல்ல, நாம வேற ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது நாம இப்ப எழுதிட்டு இருக்கிற ப்ரோக்ராம் இல்லாம வேற ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். அங்கேயும் நாம நேம் வச்சு இருக்கக்கூடிய அந்த கோட் பிளாக்ல இருக்கிற ப்ராசஸ் தேவைப்பட்டது அப்படின்னா அதை நாம அப்படியே பயன்படுத்திக்கலாம். So functions can be reused in other scripts. செயற்கூறுகளை மற்ற ஸ்கிரிப்டுகளில் மீண்டும் பயன்படுத்த முடியும். இத்தனை அட்வான்டேஜஸ் கொண்ட அந்த பெயரிடப்பட்ட தனித்து இயங்கும் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக எழுதப்படுகிற அந்த கோட் பிளாக்க தான் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது செயற்கூறுன்னு சொல்றோம். A function is a named block of code that perform a specific task. பொதுவா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் ஃபங்க்ஷன்ஸை 2 பெரும் பிரிவுகளா வகைப்படுத்தலாம். Functions can be broadly classified as 2 different types. First one, built-in function, உள்ளிணைந்த செயற்கூறு.
இரண்டாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பயனர் வரையறுக்கும் செயற்கூறு. பில்ட்-இன் ஃபங்க்ஷன், உள்ளிணைந்த செயற்கூறு. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் டிஃபால்ட்டா ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதாவது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருவாக்குனவங்களே சில ஃபங்க்ஷன்ஸை எழுதி அந்த லாங்குவேஜோட இணைச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை தான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது உள்ளிணைந்த செயற்கூறுகள்னு சொல்றோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் எழுதும் போது பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை நாம எழுதுற ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் கிடைக்காத பட்சத்துல நாம, அதாவது ப்ரோக்ராம் எழுதுற புரோகிராமர் சொந்தமா ஃபங்க்ஷன்ஸை எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு புரோகிராமர் சொந்தமா ஃபங்க்ஷன்ஸை எழுதினா அதை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். இங்க யூசர் அப்படின்னு சொல்லப்படுறது புரோகிராமரை குறிக்கும். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் போலவும் PHPயோட ஃபங்க்ஷன்ஸையும் ரெண்டு பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம். ஒன்னு பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், உள்ளிணைந்த செயற்கூறுகள். இரண்டாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள். PHP பொறுத்த வரைக்கும் சுமார் 700க்கும் மேற்பட்ட பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு 23 கேட்டகரிஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது மேத்தமேட்டிக்ஸ், அதாவது கணிதம் சார்ந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பிரிவாகவும், ஸ்ட்ரிங்ஸ் அதாவது சரங்கள் சார்ந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பிரிவாகவும், இப்படி PHPல இருக்கக்கூடிய இந்த 700க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸை 23 வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸை பத்தியும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் தான். ஆனா அது எல்லாத்தையும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றது நடைமுறை சாத்தியம் இல்லை. அதனால PHPயோட சில பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை பத்தியும் அதை எப்படி PHPல யூஸ் பண்ணலாங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா எல்லா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம்ஸ் எழுதுறோமோ அந்த லாங்குவேஜோடவே ஒரு லைப்ரரி, அதாவது ஃபங்க்ஷன் லைப்ரரின்னு சொல்லுவோம், அந்த லைப்ரரியில தான் இருக்கும். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறப்ப நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன்ஸை அந்த லைப்ரரியிலிருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஃபங்க்ஷன் கால், அதாவது செயற்கூறு அழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ஃபங்க்ஷன் நேம், இன்னொன்று அந்த ஃபங்க்ஷனுக்கான ஆர்குமெண்ட்ஸ், அதாவது செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கு நாம கொடுக்குற இன்புட், அதாவது நாம கொடுக்குற இன்புட்டை வச்சு தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ராசஸை செய்து முடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் PHPல ABS அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ABS அப்படின்னா அப்சல்யூட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதோட அப்சல்யூட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கிறது நாம கொடுக்குற வேல்யூவோட பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ நீங்க ஒரு நெகட்டிவ் வேல்யூவை இன்புட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பாசிட்டிவ் வேல்யூவை அது ரிசல்ட்டா ரிட்டர்ன் பண்ணும். ஃபங்க்ஷனோட நேம் ABS, அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஆர்குமெண்ட் ஏதோ ஒரு நெகட்டிவ் வேல்யூவோ இல்லை பாசிட்டிவ் வேல்யூவோ கூட கொடுக்கலாம். நெகட்டிவ் வேல்யூ ஒரு வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது அதுக்கு நிகரான பாசிட்டிவ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு சின்ன PHP கோட் நான் எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என்டர் எனி நம்பர் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதை ரீட் லைன் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு நம்பரை இன்புட் பண்ணுவோம். அந்த நம்பர் நம்முங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த நம்மில் இருக்கிற வேல்யூவை இந்த ABS அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது ABS அப்படிங்கிற ஃபங்க்ஷன் லைப்ரரியிலேருந்து கால் பண்ணுறோம். இந்த மாதிரி கால் பண்ணும்போது நம்ம இன்புட்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு சில வேல்யூஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த வேல்யூவை தான் நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் வேல்யூவை, அதாவது நம்ம இன்புட்டாக கொடுத்த வேல்யூவை அந்த ABS அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இன்டேக் எடுத்து, அதாவது இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதை என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் -15 அப்படிங்கிற வேல்யூவை இன்புட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த -15 அப்படிங்கிறது இந்த நம்முங்கிற வேரியபிளில் இருக்கும். ஸோ ABS -15 அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா அதுக்கு நிகரான பாசிட்டிவ் நம்பர், அதாவது நேர்மை எண்ணை அது அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ எனக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா 15, அதாவது +15 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் அதுக்கான ஆர்குமெண்ட்டோட கால் பண்ணீங்க அப்படின்னா அதை காலிங் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ், அளபுருவுடன் செயற்கூறுகளை அழைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மறுபடியும் ஒரு முறை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று அந்த ஃபங்க்ஷனோட நேம், அதாவது செயற்கூறுடைய பெயர். ரெண்டாவது அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸோட டைப் அண்டு சைஸ், அதாவது அளபுருவின் தரவினம் மற்றும் எண்ணிக்கை. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு
எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதும், அந்த ஆர்குமெண்ட் எந்த டைப், அதாவது நம்பர்னா இன்டீஜர் நம்பரா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா, இல்லை கேரக்டரா, ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை தான் நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அதுக்கான ஒரு ப்ரோட்டோடைப்போடு இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபங்க்ஷன் நம்ம அந்த ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணிக்க முடியும். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆர்குமெண்ட்டோட தான் கால் பண்ணணும்னு இல்லை. சில ஃபங்க்ஷன்ஸ் ஆர்குமெண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பைன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஆர்குமெண்ட்டையும் பாஸ் பண்ண வேண்டியதில்லை. அது டைரெக்டாகவே பை வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். பை அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் கால் பண்ணிங்கன்னா போகிறோம், இந்த பைக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டையும் நம்ம பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் ஒரு சின்ன ப்ரோக்ராமாக எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமோட ரிசல்ட் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி 3.14159 வந்துடும். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுற போது நாம் அதுக்கு ஆர்குமெண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப்லேயே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம அந்த ப்ரோக்ராமுக்குள்ளார யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். PHPயில் இருக்கக்கூடிய சில மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் எந்த வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவோ, அதாவது மீப்பெரு மதிப்பு, அதாவது எது அதிகமான மதிப்பாக இருக்கோ அதை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 12, 89, 76, 13 அப்படின்ற ஒரு 4 வேல்யூவை நான் இந்த மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார பாஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் எது பெரிய வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூவை அந்த மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். நான் இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் வேல்யூவை யூசர்கிட்டருந்தே வாங்குறேன். அதாவது ஏங்கிற வேரியபிளில் ஒரு வேல்யூ, பிங்கிற வேரியபிளில் ஒரு வேல்யூ, சிங்கிற ஒரு வேரியபிளில் வேல்யூ. ஸோ இப்போ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எழுதியிருக்கிறேன்னா, மேக்ஸ் ஆஃப் ஏ கமா பி கமா சி, அதாவது 3 வேல்யூவையும் இந்த மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஏபிசியில் இருக்கிற வேல்யூவை இன்புட்டாக வாங்கி இதில் எது கிரேட்டர் வேல்யூவாக இருக்கோ அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வேல்யூ 97, செகண்ட் வேல்யூ 81, தேர்ட் வேல்யூ 19 அப்படின்னு நான் இன்புட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 97 அப்படின்னு வரும். இதே மாதிரி மின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மின் அப்படின்னா மினிமம்னு அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸில் இருந்து மினிமம் வேல்யூ, அதாவது மீச்சிறு மதிப்பு எது ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். முன்னாடி பார்த்தா அதே 12, 89, 76, 13 அப்படிங்கிற வேல்யூவை நான் ஒரு மின் ஃபங்க்ஷனில் இன்புட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் எது ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூவை இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம ஒரு ப்ரோக்ராம்குள்ளே கால் பண்ணியிருக்கோம் பாருங்கள். முன்னாடி ப்ரோக்ராம் மாதிரியே தான் ஏபிசிங்கிற 3 வேரியபிளில் 3 டிஃப்ரெண்ட் வேல்யூவை நான் இன்புட்டாக வாங்குறேன். அந்த 3 வேல்யூவை மின் ஃபங்க்ஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ 97, செகண்ட் வேல்யூ 81, தேர்ட் வேல்யூ 19. இப்போ எனக்கு ரிசல்ட் 19 அப்படின்னு வரும். அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் பார்ப்போம். இது பவர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், POW. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணணும். அதாவது ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு ஆர்குமெண்ட்டை அதோட எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படிங்கிறது பேஸாக இருந்தால் ஒய் அப்படிங்கிறது அதோட எக்ஸ்போனன்ட். அதாவது இப்போ எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா 5 × 5, அதாவது 5 பவர் 2 அப்படிங்கிறது 5 × 5, 5 × 5 25 அப்படின்னு நமக்கு ஆன்சராக வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம அப்போ 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 2, 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா 2ங்கிற வேல்யூவை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எனக்கு 8ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறதுக்கு நமக்கு 2 இன்புட் கொடுக்கணும். ஸோ ஒரு இன்புட் ஃபார் பேஸ் வேல்யூ, இன்னொரு இன்புட் ஃபார் பவர் வேல்யூ. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற வேரியபிளில் பேஸ் வேல்யூவும் ஒய்ங்கிற வேரியபிளில் பவர் வேல்யூவை இன்புட்டாக வாங்கி அந்த பவருங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா x to the power of y அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறப்ப என்டர் பேஸ் வேல்யூன்னு கேட்குது, நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் பவர் வேல்யூன்னு கேட்குது, 3ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு வரும். அடுத்து ரவுண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, அதாவது மிதப்பு புள்ளி எண்ணை நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி எனக்கு முழு எண்ணாக விடையே கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5.89 அப்படிங்கிற வேல்யூவை நான் இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதை ரவுண்ட் பண்ணி 6 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இதையும் நம்ம ஒரு ப்ரோக்ராமாக எழுதியிருக்கோம். இப்போ நான் வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, அதாவது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை இன்புட் பண்ண சொல்லி கேட்குறேன்.
ஸோ இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூவை யூசர் இன்புட் பண்ணுவார். இந்த ரவுண்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா அந்த எக்ஸில் இருக்கிற வேல்யூவை அப்படியே ரவுண்ட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப 5.89ங்கிற வேல்யூவை நான் இன்புட் பண்ணால் 6 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு அவுட்புட்டாக வரும். அடுத்து எஸ்கியூஆர்டி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபங்க்ஷன். ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். அதாவது நாம் ஒரு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பருக்கான ஸ்கொயர் ரூட், அதாவது வர்க்க மூலத்தை இது ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 49 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனில் இன்புட் பண்ணினேன் அப்படின்னா 7 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அதாவது 7 × 7 49. அதனால் இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ என்டர் எ நம்பர் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்டோட எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ யூசர் எக்ஸில் ஏதாவது சம் வேல்யூ கொடுத்தார் அப்படின்னா அந்த வேல்யூவை ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறப்ப இப்போ 49 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா 7 அப்படிங்கிற வேல்யூ அவுட்புட்டாக கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோல ஃபங்க்ஷன்ஸ், அதாவது செயற்கூறுகள்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது செயற்கூறுகளின் வகைகள் என்னங்கிறத பத்தியும், PHPல எத்தனை டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும், PHPல இருக்கக்கூடிய சில மேத்தமேட்டிக்கல் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை பத்தியும் டீடைல்டா லேர்ன் பண்ணியிருந்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல PHPயோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகளை பத்தி டீடைல்டா நம்ம லேர்ன் பண்ணுவோம்.